அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது என்ன இதுவரைக்கும் நீங்க ஒரு 8ஆம் வகுப்பு மாணவியா பார்த்திருப்பீங்க. இந்த 2025ல இருந்து 2026 வரைக்குமான இந்த கல்வியாண்டுல என்ன நீங்க 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவியா, அதுவும் அரசு மாதிரி பள்ளி புதுக்கோட்டையில படிக்கிற மாணவியா பார்க்க போறீங்க. அது என்னம்மா, மேல்நிலை கல்வி கேள்விப்பட்டிருப்போம், நடுநிலைப்பள்ளி, தொடக்கப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளின்னு எல்லா வகையான பள்ளியும் கேள்விப்பட்டிருக்கோம். இது என்னம்மா மாதிரி பள்ளி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரான மு.க.ஸ்டாலின் ஐயாவுடைய கனவு பள்ளி திட்டம். இந்த பள்ளி திட்டம் 2023ஆம் ஆண்டுல இங்கு உருவாக்கப்பட்டது. இந்த பள்ளியில எங்க இந்த மாநிலத்திலிருந்து லிஸ்ட் வரும், இந்த பள்ளியில யார் யாரெல்லாம் சேரலான்னு. அந்த லிஸ்ட் படி தான் அந்த பள்ளியில சேர முடியும். முதல்ல நான் அந்த பள்ளியுடைய கவுன்சிலிங்க்கு போகும்போது, நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த பள்ளியோட கவுன்சிலிங் போறதுக்கு முன்னாடி அங்க டே ஸ்காலர் கிடையாதுன்ற விஷயம் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. என்ன அப்படின்னா, டே ஸ்காலர்னா போயிட்டு வீட்டுக்கு வர மாதிரி. ஆனா அந்த மாதிரி பள்ளியில யாரு படிச்சாலும், யார் எவ்வளோ பெரிய ஆள் படிச்சாலும், அங்க வீட்டு பக்கத்திலேயே இருந்தாலும் உங்க விடுதி வாழ்க்கையில தான் தங்கி படிக்கணும், விடுதியில தங்கி படிக்கணும். யாருமே வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. தினமும் விடுதி வாழ்க்கையில தான் படிக்கணும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது இந்த இடத்துல சேரலாமா வேணாமான்னு பலவாறான யோசனைகள். அந்த யோசனைகளோட நாங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணோம். இப்போ கவுன்சிலிங் அப்போ என்ன சொன்னாங்கன்னா, அதாவது நீங்க இந்த விடுதி வாழ்க்கையை நினைச்சு நீங்க கஷ்டப்படலாம். ஆனா ஒரு பொண்ணு ஒரு பையன் யாரா இருந்தாலும் இந்த வாழ்க்கைய அவங்களாகவே பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு திறமை அவங்களுக்கு இருந்தாதான் அவங்க வாழ்க்கையை அவங்க சிறப்பா வாழ முடியும். அதனால இந்த விடுதி வாழ்க்கையும் உங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பள்ளிகள் பத்தி நிறைய சொன்னாங்க. அங்க உள்ள போகும்போது எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ எப்படி ஒரு வீட்டுக்கு விருந்தாளி வந்தாங்கன்னா நம்ம எப்படி ஒரு இன்முகத்தோட வரவேற்போமோ, அதே மாதிரியே அவங்களும் அவங்க வீட்டுக்கு வந்த மாதிரி எல்லா ஆசிரியர்களும் சேர்ந்து வரவேற்ற விதம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தலைமை ஆசிரியர் ஐயா பேசும்போது இவர் தான் தலைமை ஆசிரியரா அப்படின்னு எங்களுக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா பாண்டியன் ஐயா அவர்கள் ரொம்ப எளிமையா இனிமையா பேசக்கூடிய ஒருத்தன்றதுனால அவர் அவருடைய அதிகாரத்தை எப்படி வேணா பயன்படுத்தலாம். அவர் ஒரு மாதிரி பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் போது அவர் அதிகாரத்தை பயன்படுத்தலாம். ஆனா ஐயா ரொம்ப இனிமையா அன்பா பேசும்போது எங்களுக்கே ரொம்ப பெருமையா இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு தலைமை ஆசிரியர்களை நாங்கள் படிக்கிறோங்கும் போது எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் அந்த பள்ளியில ஜூன் 2க்கு அப்புறம் நாங்கள் போனதுக்கு அப்புறம் இந்த 3 வார அனுபவத்துல இறைவணக்க கூடத்துல ஐயா பேசும்போதெல்லாம் சொல்லுவாங்க, ஒவ்வொரு அக்காங்க அண்ணாங்க எல்லாருமே சாதிச்சுக்கும் போது சொல்லுவாங்க, இதே மாதிரி நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி. அப்படி சொல்லும் போது எங்க மனசுக்குள்ள என்ன தெரியுமா தோணும், அதாவது தோல்வி கூட நம்மள தோத்து போகணும் நம்ம முயற்சியை பார்த்து அப்படின்ற ஒரு வரிகள் தான் எங்களுக்கு ஞாபகம் வரும். ஐயா ஒவ்வொரு தடவை ஊக்குவிக்கும் போது, ஊக்குவிப்பவனை ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவனும் தேக்கு விப்பான் அப்படின்ற வரிகளுக்கு ஐயா எங்களுக்கு ரொம்ப இலக்கணமா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்க பள்ளியில இருக்கிற இருபால் ஆசிரியர்களுமே ரொம்ப முயற்சியா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், நீங்க இங்க படிக்க வந்திருக்கீங்க, உங்க வாழ்க்கைய உங்க படிப்புனாலதான் மாத்த முடியும் அப்படின்னு படிப்பை பத்தி அந்த கல்வியை எப்படிலாம் கத்துக்கலாம், ஒரு விஷயத்த நம்ம எவ்வளோலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் கரெக்டா அப்படின்ற விஷயத்த எல்லாம் சொல்லி தந்தாங்க. அதே மாதிரியே என்னைக்குமே நம்மளே சரி பண்ணிக்கிறது தான் நமக்குள்ள நடக்கிற ஒரு நல்ல சிறந்த மாற்றம் அப்படின்றதையும் எங்க தலைமை ஆசிரியரும் சரி இருபால் ஆசிரியர்களும் சரி அடிக்கடி உணர்த்திட்டே இருந்தாங்க. இந்த பள்ளியில இருக்கிற பெரிய விஷயமே இங்க இருக்கிற அந்த குவான்ஸ் கிளாஸ். அந்த குவான்ஸ்னா எனக்கு போறதுக்கு முன்னாடி என்னன்னே தெரியாது. நாங்க போனதுக்கு அப்புறம் தான் குவான்ஸ்னா மேக்ஸ் சம்பந்தமான ஒரு சப்ஜெக்ட் அப்படின்றதே எங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு சப்ஜெக்ட் இருக்கிறதே எங்களுக்கு அப்படிதான் தெரியும். குவான்ஸு, ஸ்போக்கன் இங்கிலீஷு, அது மாதிரி நிறைய விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அங்கே இருந்துச்சு. அப்புறம் கரியர் கைடன்ஸ், இப்போ நம்முடைய வருங்கால ஒரு தேவையை, வருங்காலத்தில் நம்ம இதுதான் ஆக போகிறோன்ற குறிக்கோளை இன்றைக்கே முடிவு பண்ணணும் அப்படின்ற அப்துல் கலாமுடைய வார்த்தைக்கு கரியர் கைடன்ஸ் உயர்கல்வி வழிகாட்டின்னு ஒரு வகுப்பே ஒரு பீரியடே அதுக்காண்டி ஒதுக்கியிருக்காங்க. அதே மாதிரியே கரியர் கைடன்ஸ்க்கு அப்புறம் இதெல்லாம் இல்லாமல் இதில் பெரிய விஷயம் என்னென்னா ஆர்ட் ஃபார்ம்ஸ்னு ஒன்று வைப்பாங்க. அதாவது என்னைக்குமே ஒரு வெற்று காகிதத்தோடைய மதிப்பு, அதாவது ஏர்போர்ட் சீட்டோட மதிப்பு 2 ரூபாய் தான் வரும். ஆனா இதுவே ஒரு பணம், அதாவது ஒரு பணம் அதுல வேற ஒன்றும் பண்ணாங்க, அந்த ஏர்போர்ட் ஷீட் மாதிரி ஒரு தாளை கிழிச்சு அதுல அச்சடிச்சு வச்சிருப்பாங்க. ஆனா அந்த அந்த ரூபாய் நோட்டுடைய மதிப்பு, அது எவ்வளவு ரூபாய் அதுல போட்டிருக்காங்களோ அவ்வளவு ரூபாய் மதிப்புக்கு அது உயரும். அப்ப யோசிச்சு பாருங்க, அது 10 ரூபாய் நோட்டா இருந்தாலும் 2 ரூபாயோட 6 ரூபாய் கூடயா இருக்கும். அதே மாதிரி 8 ரூபாய் கூடயா இருக்கும். இதே மாதிரி 2000 ரூபாய் இருந்தா
இப்ப இந்த சாதாரண தாளுக்கும் அந்த தாளுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இதே மாதிரிதாங்க ஒருத்தவங்க எல்லாருமே நல்லா படிச்சிடலாம். ஆனா அந்த படிச்சதுக்கு அப்புறமா ஒரு திறமை இருந்தா மட்டும்தான் அதை எப்படி அந்த ஒரு மையால வந்து அந்த பேப்பரை வந்து ஒரு ரூபாய் நோட்டா மாத்த முடிஞ்சுச்சோ, அதே மாதிரி நம்மளாலே நம்ம திறமை இருந்தா மட்டும்தான் நம்ம கல்வியை வச்சு அதனால முன்னேற முடியும். நம்மளுடைய மதிப்பு நம்மளே கூட்டிக்க முடியும். அதனால அந்த திறமையை கத்துக்கிறதுக்காண்டி ஆர்ட் ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த கம்யூனிட்டி ரேடியோ, அதாவது சமுதாய வானொலி, கதை சொல்லுதல், அப்புறம் பறையாட்டம், சிலம்பாட்டம், கராத்தின்னு எல்லா விதமான கலைகளையும் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இதெல்லாம் எங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஊக்கமா இருந்துச்சு. இந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் நான் சாதிச்சிருவோம் அப்படின்னு தோணுச்சு. இப்ப நான் இவ்வளவு பேசுறேன்னே, நீ என்னம்மா 4 வருஷம் படிச்சு இந்த மாதிரி பேசுறியே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா இதெல்லாம் நான் 3 வாரத்துல கத்துக்கிட்ட விஷயம். 3 வாரத்திலே நான் இவ்ளோ கத்துக்கிட்டேன்னா 4 வருஷம் படிக்கும்போது நான் எவ்வளோ கத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளேயே ஒரு மோட்டிவேஷன் எங்களுக்குள்ளேயே பிறந்துச்சு. அது மாதிரி இந்த வாய்ப்பு இந்த பள்ளியில எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. இந்த பள்ளியில உங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. அதுவே உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னா அந்த பள்ளியில சேர்றதுக்கான அந்த வாய்ப்பை நீங்க தேடுங்க அப்படின்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் திஷா வீராஜ். நன்றி, வணக்கம்.